வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தொட்டுக்க ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதாவது டிஃபனுக்காகட்டும் சாத்துக்காகட்டும் எல்லாத்துக்கும் செட் ஆகும். இப்போது அந்த கிரேவியை நான் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த கிரேவி தான். இதை நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் பூரிக்கு வச்சுருக்கேன். அப்புறம் நேற்று நான் இதுக்கு பொங்கலுக்கு தொட்டுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 10 பாதாமை கட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு அதை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்ல பெருசாக ஒரு வெங்காயத்தை நல்லா நைஸாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லை துருவிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு மிக்சியில் அரைச்சி அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்புறம் கொஞ்சம் தேவையான கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை எப்போவுமே சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக காரப்பொடி. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி. இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம், நல்லா வதக்கணும். அந்த வாசனை, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். வதக்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும், நீட்டாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கணும். இதையும் நல்லா வதக்கணும். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க, ஷேர் போட்டுக்கோங்க, கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போது உப்பு போட்டிருக்கேன். அந்த கிரேவிக்கு தகுந்த உப்பை போட்டிருக்கோம். அது உப்பு போட்டவுடனே இன்னும் கொஞ்சம் நன்னா வேகும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சோன்னா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், பாதாமும் வெள்ளை எள்ளும் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை அரைச்சி கொண்டு ஊற்றிடுவோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எப்படி கொதிச்சிருக்குன்னு. இதுதான் பதம். அப்போ அதை ஊற்றிடுறோமா, ஊற்றி நல்லா எல்லாத்தையும் அலம்பி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். நீங்கள் கெட்டியாகவும் சாப்பிட்லாம், ஆனால் கிரேவின்றதுனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். அவ்வளோதான். இதை ஊற்றிட்டிங்கன்னா ஒரே கொதி வந்தால் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுது. அதில் அந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு குடமிளகா 2 குடமிளகாவை கட் பண்ணி போடுறோம். ஏன்னா குடமிளகா கடைசியில் போட்டால் அது நறுக்குன்னு இருக்கும், சீக்கிரம் வெந்துடும் குடமிளகா. அதனால நம்ம கடைசியில் தான் குடமிளகா போடணும். குடமிளகாவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம், நீர் சக்தி இருக்கிற காய் அது. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான கிரேவி ஒரே கொதி வந்துடுதுன்னா ரெடி ஆகிடுது. நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.